ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி உப்பு காரம் புளிப்பாக பிரியாணிக்கு ஆப்டான கத்திரிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என் சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். விரல் மாதிரி இருக்குது பாருங்களேன். இந்த கத்திரிக்காவை ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இது சும்மா ஒரு 2 நிமிஷம் வறுத்தாக்கா போதும். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துங்க. இந்த வெந்தயமும் வேர்க்கடலையும் சேர்க்கறதால அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். அடிஷ்னலாக டேஸ்ட்டு கொடுக்கறது இந்த வெள்ளை எள்ளு. அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க. கருக்க விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வறுப்பட்டதும் இதை நிறுத்திட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக வகுதுங்க. இந்த மாதிரி அரிஞ்ச உடனே நீங்கள் அரிசி கழுவின தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு ஆகாது. நான் போடாமல் விட்டுட்டதால் கருப்பாயிடுச்சு. அதனால் டேஸ்ட்டு ஒன்றும் டிஃபர் ஆகாது உங்களுக்கு. எல்லா கத்திரிக்காயும் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க. கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம நிறுத்திடலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை வதக்கி எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கூட எண்ணெய் ஊற்றிக்கின்னு அதில் 1 டீஸ்பூனு கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுட்டு ஒரு 5-6 மிளகு அதிலேயே போட்டுடுங்க. நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம். கடுகு சீரகமெல்லாம் பொரிஞ்ச பிறகு நாட்டு வெங்காயம் சொல்கிற பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம். அது ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை போட்டுங்க. நார்மல் வெங்காயம் போடுறதோட இந்த மாதிரி பொடி வெங்காயம் போட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதிலே போட்டுட்டு வதக்கி விட்டுக்கவும். கிளாஸ் பதமாக இது வதங்கின உடனே அதில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதிலே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதில் 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதில் 1 டீஸ்பூனு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுங்க. ரெட் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த அளவுக்கு மசாலா வதங்கிட்டால் போதும். பாருங்கள் இப்படி வதங்கி இருக்குதுன்னு. இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காய் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் வதக்கலாம். கத்திரிக்காவை உடையாமல் வதக்கிக்கிங்க. அப்போ தான் முழுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். நல்லா இதில் கொஞ்சம் வதக்கினா அதுலேயே கொஞ்சம் நல்லா வதங்கிடும். மசாலாவும் நல்லா உள்ளுக்குள்ளே ஏறும் கத்திரிக்காய்க்குள்ளே. நேரம் மூடி வைப்போம். சிம்மிலேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. தண்ணி தெளிக்கிற மாதிரி கொஞ்சோண்டு ஊற்றுவோம் இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு. நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் திருப்பி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுது இந்த மசாலாவையே. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளியை ஊற்றிக்கலாம். ஏன்னா உடனே புளி ஊற்றிட்டோம்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கத்திரிக்காய் வேகாது. அதனால தான் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் வடிகட்டிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதே சிம்மிலேயே இருக்கட்டும். அடுப்பு மூடி வச்சுட்டுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரமெல்லாம் பார்த்துங்க. கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுடுங்க, வேணுமுன்னா போட்டுக்கலாம். நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வேக வச்சுட்டேன் நான். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெந்தயம் வேர்க்கடலை வெள்ளை எள்ளு, அதை போட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சும்மா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு நான் குறைன்னு அரைச்சிருக்கிறோம் பாருங்களேன். ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் குறைன்னு அரைச்சிங்க. ரொம்ப உள்ளே இப்படி விட்டு கலக்காதீங்க. கத்திரிக்காய் உடஞ்சி போயிடும். இந்த அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம மூடி வச்சுடுவோம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய்லாம் தெளிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டுங்க. கடைசியாக வெல்லம் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திடலாம்.
கத்திரிக்காய் வந்து நல்லா நொங்கு மாதிரி வெந்துடுச்சு பாருங்களேன். நம்ம கீரல் போட்டு கத்திரிக்காய் சேர்த்ததால் உள்ளுக்குள்ளே நல்ல உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறி இருக்குது. இந்த பிரியாணி கத்திரிக்காய் பிரியாணிக்கு மாத்திரம் கிடையாது, ஃப்ரைட் ரைஸ் கூட அவ்வளோ ஆப்டாக இருக்கும். சாம்பார் சாத்து கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.